வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவசங்கரி அவர்கள் எழுதிய மெல்ல மெல்ல அத்தியாயம் 11. வேதம் வாசலில் பெருசாய் மனைக்கோலம் போட்டு செம்மண் பூசி இருந்தாள். டாக்ஸியில் இவர்கள் வந்து இறங்கியதும் அகிலாவை கோலத்தில் நிற்க வைத்து தயாராய் கரைத்து வைத்திருந்த ஆர்த்தியை தங்கத்தை கொண்டு சுற்ற செய்து இப்போ உள்ளே வாங்கோ என்று அழைத்தாள். போட் மேல் சரியான நேரத்துக்கு வந்துவிட்டது. வீட்டை இவர்கள் அடைந்த போது மணி 8:30. கொஞ்சம் உட்கார்ந்துட்டு அப்புறமா ஆற்றுக்கு போகலாம். பால் காய்ச்சி வச்சிருக்கேன். காஃபியை முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். வேதம் உள்ளே போய் காஃபி கலக்க தொடங்கினாள். சாரதா, தங்கம், அகிலா அவளை தொடர்ந்து உள்ளே போனார்கள். அவர்களின் முகங்களை பார்க்கையிலேயே வேதத்துக்கு போன காரியம் எத்தனை திருப்தியாய் சந்தோஷமாய் முடிந்திருக்கும் என்பது தெரிந்தது. முகம் அலம்பிக் கொண்டு சமையல் அறையின் சுவரில் சாய்ந்த மாதிரி உட்கார்ந்து கொண்ட சாரதாவிடம், என்ன சாரதா, எல்லாம் மனசு போல நடந்ததா? பகவான் கிருபையிலே ஒரு குறையும் இல்லை மாமி. மனுஷா தங்கமானவா. இருக்கிற ஒரு குறையும் பகவான் கருணையால் நிவர்த்தி ஆயிட்டா எங்களை விட அதிர்ஷ்டசாலி யாரும் இருக்க முடியாது. பல்லை தேய்த்து விட்டு அகிலாவோட தங்கம் உள்ளே நுழைந்தாள். அம்மா, அகிலா பூக்காக்கத்தை பார்த்து நாங்களெல்லாம் வசந்து போயிட்டோம்மா. மாளிகை மாதிரி பங்களா, தோப்பு, தோட்டம், கொல்லையிலே 4 கறவை மாடு. இதையெல்லாம் விடு. ஸ்ரீதரனை பற்றி கேளு. படு ஜோராக இருக்கான். மரியாதையாக 4 வார்த்தை அடக்கமாக பேசினான். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ஜானகி மாமித்தான் ரொம்ப பேசலை. கொஞ்சம் ரிசர்வ் டைப்பாக இருக்கலாமோ என்னவோ. என்ன சாரதா மாமி நான் சொல்கிறது? சம்பந்தி அம்மாள் கலகலப்பாய் பேசவில்லை என்பது நிஜம்தான். ஆனாலும் அதை குறையாக எப்படி எடுத்துக்கொள்வது? ஒவ்வொருத்தர் சுபாவம் அப்படி. பொதுவாக சொல்லி சாரதா நிறுத்தினாள். கலந்த காஃபியை டம்ளர்களில் கொட்டினதும் நான் கொண்டு போய் கொடுத்துவிட்டு வரேன் என்று அகிலா கிளம்பினாள். அவள் தலை மறைந்ததும் குரலை தாழ்த்தி கொண்டு வேதம் கேட்டாள். அகிலாவுக்கு திருப்தியா? மாப்பிள்ளை ஊனம் ரொம்ப பகிங்கரமாக தெரியறதா? இவளை அவளுக்கு பிடிச்சதா? சாரதாவை முந்தி கொண்டு தங்கமே பேசினாள். அகிலா இத்தனை சிரிச்ச முகமாக இருந்து நான் பார்த்ததில்லையம்மா. அவளுக்கு மனசு நிறைஞ்சு இருக்குங்கிறதுக்கு வேறு என்ன அத்தாட்சி வேணும்? மாப்பிள்ளையை பார்த்தால் ஊனம் உள்ளவன்னு சொல்ல மாட்டான். ஆஜானுபாகுவானா இருக்கான். நாட்காலியை உட்கார்ந்துட்டு ஒரு போரியை போர்த்திண்டு இருந்ததால் கால் எத்தனை சூம்பி இருக்குன்னு எங்களுக்கு தெரியலை. நிச்சயதார்த்தம் போது சித்த ஹாலிலே இருந்தான். அப்புறம் நாங்கள் அவனை ரொம்ப பார்க்கலை. ஊருக்கு புறப்படச்சே அறையிலிருந்து ஹாலுக்கு வண்டியிலே வந்தான். அவனுக்கும் அகிலாவை பிடிச்ச மாதிரி தான் தோணித்து. என்ன சாரதா மாமி, சரிதானே? சாரதா சிரித்தாள். வேறு ஒன்றும் பேசவில்லை. நீ தான் என் மனசில் உள்ளதை சொல்லிவிட்டாயே, பின் நான் ஏன் இன்னொரு முறை பேசணும் என்பது போல சிரித்தாள். அகிலா காலி டம்ளர்களுடன் உள்ளே வந்தாள். அவளின் பின்னால் வால் போல பவானி, ராமுவும் சுரேஷ், சந்திரன் ஒவ்வொருத்தர் கையிலும் ஒரு கேட்பரி சாக்லேட் முழுசாய். இது யார் கொடுத்தா உங்களுக்கு? முழுசாய் ஆச்சரியப்பட்ட வேதத்திடம் போய் நின்றான் ராமு. பாட்டி என்றான் பெருமையுடன். முதல் நாள் திருச்சி ஸ்டேஷனில் தள்ளு வண்டியில் சாக்லேட் டப்பாக்களையும் கேட்பரி சாக்லேட் பார்களையும் பிஸ்கட் பொட்டலங்களையும் விற்பதை பார்த்தவுடன் அகிலாவுக்கு தம்பி ஞாபகம்தான் வந்தது. மில்க் சாக்லேட் என்றால் குழந்தைகளுக்கு எத்தனை ஆசை. அருகில் அமர்ந்திருந்த அப்பாவிடம் மெல்ல பேசினாள். 10 ரூபா பணம் இருக்குமாப்பா? செலவு அதிகம்னா வேண்டாம். இது நாள் வரை அகிலா அப்பாவிடம் வாயை திறந்து 10 ரூபாய் பணம் கேட்டவள் இல்லை. அவராகவே செலவுக்கு பணம் வேணும்னா என்றால் மட்டுமே வாங்க வேண்டிய சாமான்களுக்கு தேவையான பணத்தை சொல்லுவாள். இன்று அவளை கேட்டு மகாதேவனா இல்லை என்பார். என்ன ஏது என்று கூட கேட்காமல் பர்சிலிருந்து பணத்தை எடுத்து நீட்டினார். நிச்சயதார்த்தத்துக்கு அத்தியாவசியமான சாமான் வாங்கினது போக திருச்சிக்கு வர ரயில் டிக்கெட் எடுத்த பிறகு அவர் மறுபடியும் இந்த 1.5 நாளில் பரிசை எடுக்கவே இல்லையே, எங்கே கிருஷ்ணன் விட்டார்? நான் செலவழித்தால் என்ன, நீங்கள் செலவழித்தால் என்ன என்றவர் ரிட்டன் டிக்கெட்டை கூட அவரே அல்லவா எடுத்து விட்டார். இது ரொம்ப ஜாஸ்தி. டிக்கெட் இத்தனை பேருக்கு நீங்கள் ஏன் எடுக்கணும்? பணத்தை வாங்கிக்கோங்க என்று மகாதேவன் கேட்டுக்கொண்ட போது, இருக்கட்டும், மொத்தமாக அப்புறம் கணக்கு பார்த்து வாங்கிக்கிறேன் என்று சிரித்தவர்
சிரித்தவரிடம் மேற்கொண்டு என்ன பேச இயலும்? 4 காட்பரி சாக்லேட் பார் வாங்கினாள் அகிலா. அவள் தின்பதற்காகத்தான் வாங்குகிறாள் என்றே மகாதேவன் எண்ணி இருந்ததால் அவள் அவற்றை பத்திரமாக சுற்றி அம்மாவின் கைப்பையில் வைத்தபோது யாருக்குமா என்றார். குழந்தைகளுக்கப்பா, வெறும் கையோடு போய் இறங்காமல் இதை கொடுத்தால் சந்தோஷப்படுவாளே. வெறும் கையோடையா போகிறோம்? உன் மாமனாரைத்தான் பெட்டி கொள்ளாமல் புது துணி எடுத்து கொடுத்திருக்கிறாரே. ராமுவுக்கு ரொம்ப நாளாக கேட்பரி சாப்பிடும்னு ஆசை உண்டுப்பா, அதனால் தான் வாங்கினேன் என்று சொன்னாள். இது அப்பாவின் ஏழாமையை குத்தி காட்டுவதாக இருக்குமோ என அஞ்சி அகிலா எதுவும் பேசாமல் இருந்து விட்டாள். இப்போது தம்பி கையில் முழுசாய் கேட்பரிஸை பார்த்தபோது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பையிலிருந்து எடுத்து அதை நீட்டிய போது அவன் குண்டு கண்கள் எப்படி விரிந்து போயின. யாருக்குக்கா? உங்களுக்கு தாண்டா. ஆளுக்கு ஒன்று. முழுசாவா? ஆளுக்கு ஒன்றா? ஹை, தேங்க்ஸுக்கா. சாக்லேட்டு கையில் வாங்கி கொண்டு பூனைக்குட்டியை தடவுவது போல அதை தடவி கொடுத்தான். பூவை முகர்ந்து பார்ப்பது போல் மூக்கிடம் கொண்டு சென்று அதன் வாசனையை முகர்ந்தான். அல்ப சமாச்சாரம்தான் என்றாலும் அதன் மூலம் ராமுவுக்கு தான் கொடுத்துள்ள மகிழ்ச்சியை பார்க்கும் போது அகிலாவுக்கு மனசு நிறைந்து போனது. காஃபி சாப்பிட்டானதும் எல்லோரும் மீண்டும் கூடத்துக்கு வந்தார்கள். என்ன மாமா, சுப காரியம் ரொம்ப தடபடலாய் நடந்தது போல இருக்கே. வீணா பயந்துட்டு இருந்தேலே, இப்போ என்ன சொல்றேன்? கேள்வி கேட்ட வேதா மாமியை பரவசுடன் பார்த்தார் மகாதேவன். அந்த பகவான் கிருவியும் உங்கள் மாதிரி நல்ல மனுஷாலோட ஆசீர்வாதமும் இருக்கிறதுனாலே எல்லாம் அமோக்கமாக நடந்தது. அகிலா குணத்துக்கு நல்ல இடம் வந்திருக்கு. அதை விட்டுட்டு எங்களுக்கு ஏன் வீணா பெருமையை கொடுக்குறேன் என்று வேதம். சரி சரி, போய் இறங்கிலிருந்து விவரமாக சொல்லுங்க என்றாள். கூடத்தில் அவரவர் விஸ்ராந்தாய் உட்கார்ந்து கொண்டார்கள். ஸ்டேஷனுக்கு கிருஷ்ண மாமாவே காரோட வந்திருந்தாருமா. ஆற்றுக்கு போகிறச்ச மணி கிட்டத்தட்ட 8 ஆயிடுத்து. அடேயப்பா, வீடுனா அது தானம்மா வீடு. நம்ம அத்தை கடவாப்பிள்ளையிலே அடைக்கின்றனும் அத்தனை பெருசு. தங்கம் ஆர்வத்துடன் தங்கள் பயண விவரத்தை தொடங்கினாள். அகிலா எழுந்து போய் ஜன்னல் அண்டை நின்று கொண்டாள். காற்று இதமாய் வீசியது. தீப்பந்தென்ன பூத்திருந்த சிவப்பு ருச்சி பூங்கொத்துக்கள் ஜன்னல் அருகில் சிரித்து ஆடின. கையை நீட்டி அவற்றை தடவினாள் அகிலா. மனசு ரொம்ப சந்தோஷமாய் இருந்தது. திருச்சியில் தான் வாழப்போகும் வீடு இத்தனை பிரம்மாண்டமாய் இருக்கும் என்று அவள் நினைக்கவே இல்லை. சலவை கற்களும் தேக்கு மரத்தூண்களுமான அந்த காலத்து கோட்டை. எத்தனை பெரிய தோட்டம், எத்தனை ரக மல்லி செடிகள், ரோஜா செடிகள், மனோரஞ்சித புதர் கூட பச்சென்று இருந்ததே. வெடுவெடுவென்று உயரமாய் 1000 பூக்களை சுமந்து கொண்டு ஒரு நாகலிங்க மரம். காலையில் அவள் நாத்தனார் வித்யா வீடு தோட்டத்தை சுற்றி காட்டிய போது பார்த்தாலே. இரவு இவர்கள் போய் வீட்டில் இறங்கியதுமே முதலில் வெளியில் வந்தவள் வித்யாதான். இவள் யார் ஜாடை? அடுத்த நிமிஷத்தில் புரிந்து போனது. சற்றே பூசின சரீரம், சிவப்பு நிறம், பக்கா இருந்த இரட்டை பேட்டு பட்டுப்புடவை, மடிசார் கட்டு ஜொலிக்கும் வைரத்தோடு, பேசரிகள், அட்டிகை, கையில் 8 தங்க வளையல்கள், அதில் சிவப்பு கல்வளை கூட இருந்ததோ. பெரிய பிச்சோடா வளைவாய் மல்லிகை சரம், கால் விரல்களில் வண்டி சகடம் மெட்டிகள், இடுப்பில் குலுங்கும் சாவி கொத்து, நெற்றியில் பெரிய குங்கும பொட்டு, ஆளை ஊடுருவி பார்க்கும் தீட்சணமான பார்வை. ஒரு மகாராணி இப்படிதான் இருப்பாளா? அகிலா நிஜமாய் பயந்து போனாள். கிருஷ்ணன் ஒவ்வொருவராய் அறிமுகம் செய்து வைத்தார். இதுதான் உன் மாட்டு பெண் ஜானகி என்று கடைசியாய் சொன்ன மாத்திரத்தில் மெல்ல அருகில் சென்று மாமியாரையும் மற்ற பெரியவர்களையும் நமஸ்கரித்தாள் அகிலா. தீர்க்க சுமங்களாயிருமா என்று வாழ்த்திய பின் எல்லோரும் வாங்கோ என்று பொதுவாய் ஜானகி அழைத்தாள். இரவு சாப்பாடானதும் சுருக்கப்படுத்தி விட்டார்கள். மறுநாள் நல்ல நாளாய் இருந்ததால் பெண்ணும் பிள்ளையும் அப்போதே பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார் கிருஷ்ணன். மறுநாளும் ஜானகி அத்தியாவசியமான விஷயங்களை குறித்து சம்பாஷித்தாலே தவிரவும் வழியே இவர்களிடம் வந்து எதுவும் பேசவில்லை.
ஏதும் பேசவில்லை. அப்படி இருப்பது சிலர் சுபாவமாதலால் நல்ல வேளையாய் யாருக்கும் ஜானகியை தப்பாய் எடுத்துக்கொள்ள தோன்றவில்லை. காலையில் குளித்து மாமனார் வாங்கி அளித்த மஸ்டர்ட் பட்டு புடவை உடுத்தி தலை நிறைய பூவோடு நின்றிருந்த அகிலாவை அழைத்து ஸ்ரீதரனுக்கு அறிமுகம் செய்வித்தார் கிருஷ்ணன். குனிந்து ஸ்ரீதரனை நமஸ்கரித்து விழுந்தாள் அகிலா. ஒரு வினாடி 2 பேர் கண்களும் சந்தித்து கொண்டன. எத்தனை அழகான முகம், எத்தனை கம்பீரமான முகம், எத்தனை ஆண்மையான முகம். இந்த முகத்துக்கு சரி சமானாய் பக்கத்தில் நிற்க என் முகத்துக்கு யோக்கியதை உண்டா? மனசு பேதலித்த அந்த கணத்திலே அவளுக்கு மட்டுமே புரிகிற மாதிரி அந்த கண்கள், அந்த மெல்லிய உதடுகள் சற்றே புன்னகைத்ததை பார்த்தபோது அகிலாவுக்கு சிலிர்த்து போனது. அவருக்கு என்னை பிடித்து விட்டதா, இல்லை எதற்காக இந்த புன்னகை? திரும்ப திரும்ப மனசுக்குள் நிறுத்தி வைத்து ரசிக்கும் புன்னகை. மனசு சங்கடப்படாதே என்று ஆதரவு தரும் புன்னகை. இப்போது ஜன்னலிடம் நின்று ஸ்ரீதரனை நினைக்கையில் மறுபடியும் அப்படி புன்னகைக்கும் அழகை பார்க்க வேண்டும் போல அகிலாவுக்கு இருந்தது. புடவைகளை பார்க்கிறையாமா? ஒரு சின்ன துணி கடையே நம் பாத்துக்கு வந்திருக்கு. அகிலா, இப்படி வா, புடவைகளை பிரிக்க உதவி பண்ணு. தங்கம் விவரங்களை சொல்லி முடித்து விட்டால் போலிருக்கிறது. பெட்டிகளை திறக்க ஏதுவாக உட்கார்ந்து கொண்டு அகிலாவுக்கு குரல் கொடுத்தாள். நான் ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு சமையல் ஏற்பாடை பண்ணட்டுமா? சாரதா கேட்டாள். ஒன்றும் வேண்டாம், பேசாமல் உட்கார். நான் குக்கரிலே பருப்பு போட்டு காய் வேக விட்டாச்சு. எல்லோரும் இங்கேயே இன்னைக்கு சாப்பிடலாம். என்ன மாமா, உங்களுக்கு ஸ்கூல் உண்டா? ஸ்கூல் உண்டு, ஆனால் நான் இன்னைக்கு லீவு தான் என்று மகாதேவன் சொன்னதும் அப்புறம் என்ன? ஆறாமரை பேசி துணிகளை பார்த்தப்புறம் மெல்ல குளிச்சு சாப்பிட்டா போச்சு என்று வேதம் முடிவாக பேசிவிட்டாள். அகிலா உள்ளே போய் பாய் கொண்டு வந்து விரித்தாள். அகிலாவுக்கு 4-6 கஜம் பட்டு புடவைகள், ஒரு 9 கஜ சிவப்பு கூரை புடவை, 4 நைலான், 4 ஹேண்ட்லூம் பிரிண்டட் புடவைகள், அனைத்துக்கும் தேவையான ரவிக்கை துண்டுகள். சாரதாவுக்கு 9 கஜ பட்டு புடவை, மகாதேவனுக்கு கம்பி ஜரிகை போட்ட 16, பவானிக்கு பட்டு பாவாடை சட்டை, ராமுவுக்கு டெரிகாட் நிக்கர் சட்டை துணி. இதை தவிர தங்கத்துக்கு பட்டு புடவை ரவிக்கை, வெங்கடேஷுக்கு ஜரிகை வேஷ்டி துண்டு. போதுமா? ஏப்பா, ஜவுளி கடை பில்லே 4000 தாண்டிடும் போல இருக்கே. அகிலாவுக்கும் மற்றவாளுக்கும் எடுக்க வேண்டியது நியாயம். இது நியாயம்தான். ஆனால் தங்கத்துக்கு பட்டு புடவை இதுக்கு? வெறும் ரவிக்கைத்தான் போதாதோ? என்ன மாமா நீங்கள்? வேதத்தின் கேள்வி நியாயமானது தான். இத்தனை துணிகள் மகாதேவனின் சக்திக்கு ரொம்ப அதிகம் தானே. அவர் என்ன பண்ணுவார்? கிருஷ்ணன் அவரை எங்கே வாயை திறக்க விட்டார். நிச்சயதார்த்தம் நடந்து சாப்பாடாகி சற்று படுத்து எழுந்ததும் நான் இவாளை அழைச்சிட்டு கடை வரைக்கும் போய்விட்டு வந்துடுறேன் ஜானகி என்று கிளம்பினார். 2 மாடிகளை அடைத்து கொண்டு பிரம்மாண்டமாய் மலைக்கோட்டையின் அடிவாரத்தில் இருந்த பெரிய கடை தெருவில் கண்ணை பறிக்கும் தினசில் நின்றிருந்தது கிருஷ்ணன் சில்க் ஹவுஸ். ஏசி செய்யப்பட்ட கட்டடத்துக்குள் நுழைந்ததுமே அவர்கள் பிரமித்து போனார்கள். கடையை சுற்றி காட்டினார் கிருஷ்ணன். எத்தனை ஆட்கள், எத்தனை பெரிய கடை, எண்ண முடியாத தினசில், எத்தனை துணி ரகங்கள். 2 பக்கமும் தெருவை ஒட்டி நீளமான ஷோகேஸுகள். அவற்றில் விதவிதமாய் உடுத்தி சாய்ந்து தலையை திருப்பி கையை நீட்டி காலை மடக்கி கண்களை விரித்து தெருவில் போவோரை கவர்ந்து இழுக்கும் மாடல் பொம்மைகள். பெண் பொம்மைகள் மட்டுமல்ல, லுங்கி உடுத்தி கொண்டு சில்க் சட்டை அணிந்து கொண்ட, உயர்ந்த வேஷ்டி ஜிப்பு அணிந்து கொண்டு ஒய்யார பெண்களை அணைத்து கொண்டு எத்தனை ஆண் பொம்மைகள். சென்னையில் மவுண்ட் ரோட் கடைகளில் இத்தகைய அலங்காரத்தை அகிலா பார்த்திருக்கிறாள். அவற்றைப் போலவே தன் மாமனாரின் கடையும் வெகு நேர்த்தியாக இருக்கும் என்று எதிர்பார்க்காததால் பிரமிப்பு அதிகமாயிருந்தது. இது காஞ்சிபுரம் புடவை செக்ஷன். இது பனாரஸ் ஜரிகை இல்லாத பிரிண்டட் சாரீஸ், மென்ஸ்வேர் தி சைடு, ஸ்கார்ப், ட்ரெஸ் மெட்டீரியல், ஃபார் ஃபாரினர்ஸ் ஆர் கெப்ட் ஹியர். மாடி பூராவும் நைலான் மில் குட்ஸ். இந்த பக்கம் கைத்தறி செக்ஷன். இத்தனை ஏற்பாடாய் ஒரு துணி கடையை நிர்வகிக்க முடியுமா என்ன? கிருஷ்ணனுடன் இவர்கள்
போகும் இடமெல்லாம் ஆட்கள் எழுந்து மரியாதையாய் வணக்கம் தெரிவித்தார்கள். கடையை பார்த்து முடித்த பின் மாடியில் தனியாய் இருந்த கிருஷ்ணனின் அறைக்கு போனார்கள். காஃபி பிஸ்கெட் வந்தது. ஏற்கனவே கிருஷ்ணன் யோசித்து எடுத்து தனியாய் வைத்திருந்த துணிகளை இவர்களிடம் காட்டி, உங்களுக்கும் பிடிக்கிறதான்னு பாருங்கோ, இல்லை என்றால் மாற்றிக்கலாம் என்றார். கடை சிப்பந்தி அந்த துணிகளை பிரித்து காட்ட, இத்தனை உசத்தியான துணிமுனைகளை எடுக்க தனக்கு தகுதி உண்டா என்று மருகினார் மகாதேவன். புரிந்து கொண்டவர் போல கிருஷ்ணன் பேசினார். மாட்டு பெண்ணுக்கு கூரை திருமாங்கல்யத்தோடு கூட 4 புடவைகளாவது எடுப்பது எங்கள் வழக்கம். அதன்படி தான் எடுத்திருக்கிறேன். சம்பந்தி மரியாதைக்கு உங்களுக்கும் மாமிக்கும் தங்கம் வெங்கடேஷ் எங்காலத்து மனுஷா மாதிரி. அதனாலே அவளுக்கு என் பரிசு இது வேணுங்கிறது தான் எடுத்திருக்கிறேன். உபரி ஒன்றும் இல்லை. கலர் டிசைன்ஸ் பிடிக்கிறதா பாருங்கோ. மகாதேவன் என்னவென்று சொல்லுவார்? தன் ஏழ்மையை கிருஷ்ணன் குத்தி காட்டுவதற்காக இப்படி செய்யவில்லை. நிஜமான அன்பாலேயே அகிலா தனக்கும் பிடித்த மருமகளாய் வரப்போகும் சந்தோஷத்தாலேயே பேசுகிறார் என்பது புரிந்ததால் யோசித்து தன் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசினார். நீங்கள் ரொம்ப பெரியவா. நீங்கள் எடுத்த முடிவுக்கு எதிராக நான் பேசுகிறதான் நினைக்க வேண்டாம். உங்கள் மாட்டு பெண்ணுக்கு நீங்கள் எடுத்து கொடுக்கறதை தடுக்க நான் யார்? ஆனால் எனக்கு என் சம்சாரத்துக்கு ராமு பவானிக்கு எடுத்த துணிகளுக்கு நான் பணம் கொடுக்கறது தான் நியாயம். தயவு செய்து மறுக்காதீங்கோ. கிருஷ்ணன் மகாதேவனின் பேச்சை காதில் வாங்க மறுத்துவிட்டார். எதுக்காக இப்படி நீங்கள் பிரித்து பேசுகிறேன்? சம்பந்தி மரியாதைக்கு புடவை வேஷ்டி எடுக்கிறது சம்பிரதாயம் தானே. பவானி ராமுவுக்கும் கொடுக்க எனக்கு பாத்தியது இல்லையா? இல்லைன்னு சொல்லிடுங்கோ. நான் நீங்கள் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிறேன். என்ன இப்படி தர்க்கம் செய்யும் மனிதரை மகாதேவன் என்ன சொல்லி சமாளிப்பார்? சாரதா அவரை தனியாக அழைத்தாள். அவளுக்கு நாம் பதில். சம்பந்தி மரியாதை செய்ய வேண்டாமா? புடவை வேஷ்டி எடுத்துடுங்கோ. கிருஷ்ணனிடம் தன் மனைவியின் விருப்பத்தை சொன்னார் மகாதேவன். ஆகா, அதுக்கென்ன, இடுங்களேன், நான் தடுக்க மாட்டேன். 600 ரூபாயில் இரட்டைப்பட்டு ஜரிகை போட்ட பச்சை பட்டு புடவையை மாமிக்கும் கிருஷ்ணனுக்கும் ஏற்ற தினசில் வேஷ்டி துண்டு எடுத்து பணத்தை கொடுத்த பிறகே மகாதேவனுக்கு திருப்தியானது. உங்கள் மூத்த பெண் பிள்ளைக்கு துணி பார்க்கிறீங்களா? வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் மகாதேவன். லலிதாவுக்கு பணமாக கொடுத்து விடலாம். இஷ்டப்படி வாங்கி கொள்ளட்டும். சுவாமிக்கா அகிலா கல்யாணத்துக்காக புது துணியா? மனசில் இடம் இருந்தால் தானே அவனை பற்றி நினைக்க தோன்றும். வண்டி நிறைய துணை மூட்டைகளும் வாய் நிறைய சிரிப்புமாய் அவர்கள் கடையை விட்டு வெளியே வந்து காரில் திருச்சியை ஒரு சுற்றிவிட்டு வீட்டை அடையும்போது இருட்ட தொடங்கிவிட்டது. சற்று இருள் சூழ்ந்த நிலையில் மலைக்கோட்டை விநாயகர் கோயிலின் விளக்குகள் பளிச்சென்று எரிய தொடங்கின. ஆணை முகத்தோனின் தும்பிக்கை வடிவில் அமர்ந்திருந்த விளக்குகளின் வடிவம் நம்பிக்கையோடு வந்தவர்களை கைவிடேன் என்று தன்னிடம் சொல்வதாக கற்பனை செய்த அகிலாவுக்கு சந்தோஷம் பீறிட்டு கொண்டு எழுந்தது.